அன்பார்ந்த இறை மக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜெபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சியும் மன அமைதியும் இறைவன் தந்ததல்லவா? அதை யாரும் நம்மளிடமிருந்து தட்டி பறிக்க முடியாது இல்லையா? ஒவ்வொரு நாளும் இறைவார்த்தையின் மூலம் நம்மளை தெளிவாக்குகிறார், திடப்படுத்துகிறார். நமக்கு எது எது தேவையோ அதை அனைத்தும் செய்கிறார். அப்படிப்பட்ட இறைவன் நம்மளோடு இருக்கும்போது நமக்கு என்ன கவலை இல்லையா? இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? சாலமோனின் ஞான நூலிலிருந்து அதிகாரம் 6 இறைவார்த்தை 10 முடிய. தூய்மையானவற்றை தூய்மையாய் கடைபிடிப்போர் தூயவர் ஆவர். தூய்மையானவற்றை கற்றுக்கொண்டோர் தங்கள் செயல்களை முறைப்படுத்த வழி காண்பர். எனவே என் சொற்கள் மீது நாட்டங்கொள்ளுங்கள், ஏக்கங்கொள்ளுங்கள். நீங்கள் அவற்றால் நற்பயிற்சி பெறுவீர்கள். ஞானம் ஒளிமிக்கது, மங்காதது. அதன்பால் அன்பு கூறுவோர் அதை எளிதில் கண்டுகொள்வர். அதை தேடுவோர் கண்டடைவர். தன்னை நாடுவோருக்கு அது தன்னையே விரைந்து வெளிப்படுத்தும். பிரைஸ் தி லார்ட். தூய்மையானவற்றை கடைபிடிப்போர் தூயவர் ஆவார்களாம். அப்போ நாம் தூய்மையை கடைபிடிக்கும் போது கண்டிப்பாக நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை இல்லையா? ஏனென்றால் இறைவன் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நம்மளை புடமிடுகிறார். அதன் மூலம் நாம் தெளிவடைகிறோம். அப்படி அவர் சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் கேட்டு அதன்படியே நாம் நடக்கிறோம். ஞானம் இல்லை என்றால் நாம் அவரிடம் ஞானத்துக்காக மன்றாடுகிறோம், விவேகத்தை கேட்கிறோம், நுண்ணறிவை கேட்கிறோம் இல்லையா? அப்போ எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை அவரை கேட்கும்போது அவரே அனைத்தையும் நமக்கு நிறைவுபடுத்துகிறார். அதான் ஞானம் ஒளிமிக்கது, மங்காதது. அதன்பால் அன்பு கூறுவோர் அதை எளிதில் கண்டுகொள்வர். அதை தேடுவோர் கண்டடைவர். அப்போ நாம் இறைவனை தேடும்போது ஞானம், நுண்ணறிவு, நுண்மதி, விவேகம் அனைத்துமே நமக்கு கிடைக்கும். நாம் ஞானமற்றவர்களாக இருக்கிறோம், ஒன்றுமே இல்லை, படிப்பறிவற்றவர்கள் நாம். ஆமாண்டவரே, ஒன்றுமே இல்லாதவர்களையும் நீர் எங்களை உருவாக்குகிறே என்று நாம் அவர் நாமத்தை நாம் பேசும்போது, அப்போ அந்த நாமத்தை குறித்து நாம் புகழும்போது எல்லா மகிமையும் அவருக்கே போய் சேர வேண்டும் இல்லையா? நாம் அவருக்கு பணி செய்கிறோம் என்றால் ஒரு காரியம் நாம் விண்ணப்பிக்கும் போது, நாம் மன்றாடும் போது, கூடி ஜெபிக்கும் போது அதன் மூலம் நிறைவடைவதென்றால் யாரை மகிமைப்படுத்த வேண்டும்? படைத்தவரை மகிமைப்படுத்த வேண்டும். படைத்தவர் அதற்கு விளக்கம் கொடுத்தால்தானே, அதற்கு விடுதலை கொடுத்தால்தானே வெற்றி. இல்லை என்றால் இல்லை. மனிதனால் என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது. இப்போ நோயுற்று இருக்கிறார்கள், நோயுற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம், மருத்துவரை காண்கிறார்கள், அந்த மருத்துவர் மூலமாக ஆண்டவர் அவர்களுக்கு பதில் கொடுக்கிறாரா இல்லையா? அதுபோல்தான் ஞானத்தோடு நாம் செயல்படும் போது எல்லாமே, அந்த ஞானமான ஒளியை நாம் கண்டுகொள்ளும் போது எல்லாமே நிறைவாக நமக்கு கிடைக்கும். அந்த நிறைவு தான் இறைவன் தருகின்ற நிறைவு. அந்த நிறைவைத்தான் நாம் எப்பொழுதும் தேட வேண்டுமே ஒழிய நிறைவற்ற வாழ்க்கை நமக்கு இல்லை. அந்த நிறைவற்ற வாழ்க்கை வாழும்போது கண்டிப்பாக நமக்கு அடி விழும். அதான் தன்னை நாடுவோருக்கு அது தன்னையே விரைந்து வெளிப்படுத்தும். ஞானத்தை தேடும்போது, இறைவா ஞானமற்று நான் இருக்கிறேன், எனக்கு ஒன்றுமே தெரியவில்லையே என்று நாம் அவரிடம் புலம்பும்போது வெளிப்படுத்துபவர் அவரே. சொல்வார்ல, இறைமையா 33:3 சொல்வார்ல, என்னை நோக்கி நீ மன்றாடு, உன் குரலுக்கு நான் செவிசாய்த்து அறியாத தெரியாத அனைத்து மறைபொருளையும் உனக்கு நான் வெளிப்படுத்துவேன். அப்போ அவர் வெளிப்படுத்தாமல் நமக்கு எதுவுமே தெரியாது இல்லையா? நமக்கு எல்லாம் தெரியும் எப்படி சொல்லலாம்? தாயின் கருவறையிலிருந்து வரும்போதே நமக்கு எல்லாமே தெரியுமா? இல்லை. அப்போ இறைவன் தான் நம்மளை பயிற்சிக்கிறார். ஒவ்வொரு நடையாக நம்மளை கரம் பிடித்து வழி நடத்துகிறார். எப்படி அந்த நாம் காலடி எடுத்து வைக்க வேண்டும் என்பதை நமக்கு சொல்லி காட்டுகிறார். அப்படி சொல்லி காட்டுகிறோம் நம்மளோடு இருக்கிறதுனால்தான் நாம் இவ்வுலகில் இவ்வளவு நிறைவாக வாழ்கிறோம். நிறைவாக தானே வாழ்கிறோம், குறைவாக இருக்கோமா? எது இருந்தானே இல்லைன்னங்க, நம்ம நிறைவாக தானே வாழ்கிறோம். என்ன துன்பம் வந்தாலும் அவரோடு இணைந்து இருக்கிறோம் இல்லவா? அது ஒரு நிறைவு தானே. துன்பத்திலும் அவர் நம்மளோடு இணைந்திருக்கிறாரே, அதுதான் பெரிய நிறைவு. இதுவே நமக்கு ஒரு மன ஆறுதலும் மன அமைதியும் தரும் இல்லையா? அந்த மன அமைதிக்காக மன்றாடுவோமா? எல்லாம் உள்ள இறைவா, ஆமாண்டவரே, எல்லாம் இருந்தும் மன அமைதி இல்லாமல் இருப்போரும் இருக்கிறார்கள், ஒன்றுமே இல்லாமல் இருந்தும் மன அமைதியோடு இருப்பவர்களும் இருக்கிறார்கள். ஆண்டவரே, எதுவுமே இல்லாமல் உம்மோடு இணைந்து நடக்கின்ற நாங்கள் மன அமைதியோடு இருப்பதற்குண்டான ஆற்றலை தந்தீரே. எது நடந்தாலும் இறைவன் பார்த்து கொள்வார் என்ற அந்த எண்ணத்தை மட்டும் எங்களுக்கு கொடுத்தீரே, அதற்கு நன்றி ஆண்டவரே. ஏனென்றால் நீர் எங்களோடு கூட இணைந்து நடக்கும்போது எத்தீங்கிற்கும் நாங்கள் அஞ்ச மாட்டோம் ஆண்டவரே. எத்தீங்கும் எங்களை அணுகாது என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை அறியாது எங்களை எதுவுமே வராது என்று நாங்கள் நம்புகிறோம். அந்த நம்பிக்கையின் பேரில் ஒவ்வொரு நாளும் எங்கள் நாட்களை கடத்தி கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆமாண்டவரே எங்களுக்கு ஒரு ஆண்டை போல் கழிவதும் உண்டு,
ஒரு ஆண்டு ஒரு நாளை போல் கழிவதும் உண்டு ஆண்டவரே. அதனால் அதற்கெல்லாம் எல்லாமே உம்முடைய சித்தப்படி தான் நடக்க வேண்டும் என்று திட்டமிட்டு எங்களை வழிநடத்துகிறீரே, அதற்கு நன்றி கூறி, இந்த நாளை நிறைவாக நீங்கள் ஆசீர்வதித்துக்கும் நன்றி கூறி, எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.